நம்முடைய செங்கவி அருணாசலம் அவர்கள் தமிழ் இலக்கிய பண்ணையினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எரிமலை வெடிப்பு கவிதை நூல் வழங்குகிறார். மாறி கூட புரியுங்க. பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் நன்றிங்க. நன்றி நன்றி. நம்முடைய இந்த இலக்கிய பண்ணைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கவிஞர் 10 நூறுக்கு மேலே எழுதிட்டாரு. இது 11வது நூல், எரிமலை வெடிப்பு. இந்த கவிதைகள் பரம்பரை சித்த வைத்திய செங்கவி அருணாசலம் அவர்களின் 11வது நூல் ஆகும். இந்நூலை வடிவமைத்தவர் தூசு பிரபாகர் அவர்களுக்கு தான். இந்த நூல் ஒவ்வொருத்தரும் நூல் எழுதுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு என்ன இந்த நூல் எங்க அம்மாவுக்கு சமர்ப்பணம் பண்றேன், எங்க அப்பாவுக்கு சமர்ப்பணம். ஆனால் இவர் எதற்காக எழுதுகிறார் பார்த்தீங்கன்னா, நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த போர் நடக்குது இல்லை, அது நிறுத்த வேண்டும் என்பதற்காக சமர்ப்பணம் செய்திருக்கிறார். அதுதான் இவருடைய பெருமை, இவருடைய பொதுநலம். போரில்லா உலகம் படைப்பவர்களுக்கு இந்நூல் சமர்ப்பணம். போர் இந்த நூல் வெளியே வந்தோட போர் நின்றுச்சு, அதான் உண்மை. ஏன்னா ஒரு படைப்பாளனுடைய எண்ணம், சொல், செயல் அது இந்த உலகத்தில் நடைமுறையாக இருக்கிறது என்பது உண்மை. இந்த நூல் ஆசிரியர் இந்த நூலை நான் படிக்கும் போது நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். அதாவது இடையில வாழைப்பழத்துல ஊசி சொல்லுகிறது போல தத்துவங்கள். அதாவது இவருடைய நூலை கற்பனையே கிடையாது, எல்லாம் தத்துவங்கள் தான். இடையிலேயே சொல்லுவார். அவருக்கு என்ன தோணுது, சித்தர்கள் பாடல் மாதிரி மாறி மாறி இடையிலேயே ஒரு தலைப்பு இருக்கும். ஆனால் அது 9 வகையான தத்துவங்கள் உள்ளடக்கப்பட்டு இருக்கும். அப்படித்தான் அவருடைய ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் வாழ்வியலை பற்றி, இயற்கையை பற்றி, இந்த நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கு தீர்வை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கவிதைகள் அது ஏதோ ஒரு உயிரோட்டமான ஒரு கவிதை தான். அது நாம் உள்ளார்ந்து பார்த்தாதான் அவருடைய அந்த எழுத்தினுடைய வலிமை, அவருடைய சொல், செயல் அனைத்தும் இந்த சமூகத்திற்கு தேவை, அவசியம் என்பது நம்மளால் உணர முடியும். இவரை பற்றிய ஒரு கவிதை எழுதினேன், இந்த புத்தகம் படிச்சு. கற்பனை இல்லாத கவிதைகள், கடமைகள் உணர்த்தும் தத்துவங்கள், தீமை அகற்றும் கவிதைகள், நன்மையை அளிக்கும் தத்துவங்கள், உண்மையை பேசும் சித்தர், ஊரார் சிரிக்கும் பித்தர், செங்கவி அருணாசலம் ஓர் எரிமலை, சீற்றத்தோடு கக்குகிறார் தீ கவிதைகள், குழந்தை போல பேசுவார், சிறு குறும்புத்தனமும் செய்வார், குடும்பக்காரர் போல தன் கொள்கையை பரப்புவார், யதார்த்தமாக இயற்கையை ரசிக்கிறார், எதிர்த்து போராட தூண்டுகிறார், உலக போர் பகையை சாடுகிறார், உலக பொருளாதாரத்தை பகிர்ந்தளிக்கிறார், தாய் தமிழை நேசிக்கிறார், தோழர்களை ஆதரிக்கிறார், தமிழர் மரபை பேசுகிறார், தலை நிமிர்ந்து வாழ படைப்புகளை தருகிறார். ஒரு தலைவனுக்குண்டான குணம், ஒரு தலைவனுக்குண்டான குணம், ஒரு தொண்டனுக்குண்டான சினம். எரிமலை வெடிப்பு கவிதைகளில் எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் தீர்வு. இவர் இலக்கியவாதி அல்ல, அரசியல்வாதியும் அல்ல, பாரம்பரிய சித்த மருத்துவர் செங்கவி அருணாசலம். ஏன்னா இவருடைய இந்த கவிதை நூல்ல எல்லா வகையான கவிதைகள் இருக்கிறது. நான் சொன்ன காலம்
போய்விடும். அதனால இவருடைய சுருக்கமான ஒரு உண்மையான சம்பவத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்மளுடைய திருப்பூர் மக்கள் மாவட்டத்தில் தலைவர் இருக்கும்போது ஒரு சம்பவம். அதாவது அவர் சி சுப்பிரமணிய பார்த்து ஒருத்தரை பார்த்து பயந்தார் என்றால் அதை விரைப்படுத்தினார். ஏன்னா ஒரு தற்காலிகமா இந்த எழுத்தாளர்களுக்கு கவிஞர்களுக்கு ஒரு தலைவன் தேவை. யாரை தீர்மானிக்கிறது? நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். யாரை தேர்வு செய்வது அப்படின்னு முடிக்கும் போது அந்த ஒருவரை மட்டும் தேர்வு செய்தோம். அந்த தலைவரே இவரை தேர்வு செய்தார். ஏன்னா இவரை தேர்வு செய்த பிறகு அந்த மக்கள் மாமன்றத்தில் மாத நிகழ்வுகள் நடைபெற்றன. மாதம் அந்த மக்கள் மாமன்ற இது வெளியானது. நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா அவருக்குள்ள ஒரு தனி சிறப்பு. எல்லா கவிஞர்களுக்கும் கூப்பிடுவார், எல்லா கவிஞர்களும் வாங்குவார், அதுக்கு முன்னால தொகையும் வாங்குவார். அந்த மாத இதழை அவர் தொடர்ந்து நடத்தினார் 1 வருஷம். அதற்கு பிறகு பெரிய நிர்வாகிகள் போட்டோம். இவரை விட சிறப்பாக இயங்குவாங்க பார்க்க முடியல. ஏன் சொல்றேன்னா அவருடைய எண்ணம் மட்டும் இல்லை, சொல்லு மட்டும் இல்லை, செயலும் கூட. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வருடத்தில் மட்டும் 10 நூல்களுக்கு மேல அவருடைய நூல் வெளியீடு செய்திருக்கிறார். அவருடைய படைப்புகளை பாராட்ட வேண்டும், நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த எரிமலை வெடிப்பை நாம் ஒவ்வொருவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி ஐயா.